யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ என்னோடய மெம்பர்ஷிப் லைவ் பார்க்கணும், காமன் லைவ் பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா, அப்போ உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரீல்ஸ் போடுறீங்க, ரீல்ஸு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரீல்ஸே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நான் போடக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். கிரி இப்போ பிளாட்டினம் லைவ் ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பிளாட்டினம் போட்டுக்கோங்க ப்ரைஸ். நல்லா இருக்கும். எனக்கு சாரி வேற கருப்பு கலரு, கருப்பு சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிலா குட்டிக்கு நல்லா பொருத்தமாக தான் இருக்குது. ஜாயின் பிளாட்டினம். உலகம் சொல்லுங்கள், என்னோட ப்ராப்ளமுக்கு தீர்வு சொல்லுங்கள். நீங்கள் என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்டா பண்ணிட்டோம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது தூக்கி வீசி குப்பையில் போட்டுட்டு நிலா கிட்ட நல்லா அப்படியே ஃப்ரீயாக வாங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. பட்டோம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோம்ரோனா. ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. பாருங்கள் என்ன சொல்கிறாரு இன்டர்வியூவில். யூதஷ் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நிலவே வா, என்னாலும் வா, நிற்காமல் வா. வரேன் வந்துக்கிட்டே இருக்கேங்க. வந்துட்டு சொல்லுங்கள் வேணுமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செல்லம்? எந்திரிச்சு தானே நிற்கலாம். இதுக்கு டைம் இருக்குது, இருங்க. நீங்கள் ஜாயின் மட்டும் பண்ணுங்கள், உற்சாகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் எழுந்திரிச்சு நிற்பேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க செல்லம். ரூபன், உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா. என்னங்க ஸ்வீட்டு? ஏங்க எனக்கு நெய் மைசூர்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதை தான் அப்படியே எடுத்து வாயில் வச்சோன்னா அப்படியே கரையும், வெண்ணெய் மாதிரி கரையுங்க. ஸ்வீட்டில் பிடிச்சது எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது 3 ஸ்வீட்டுங்க. ஆனால் அதில் எதுவுமே ஒரு பீஸுக்கு மேலே நான் வாயில் வைக்கவே மாட்டேங்க. சிலதெல்லாம் பாதியாக போடுவேங்க. அதில் ஜிலேபி, லட்டு மட்டும் முழுசாக சாப்பிடுவேங்க. ஜிலேபியும் முழுசாக சாப்பிடுவேங்க. ஆனால் குட்டி ஜிலேபி, பெரிய ஜிலேபியாக இருந்தால் பாதி. அடுத்தது நெய் மைசூர், இவ்வளோ கட்டம் தான் இருக்கணும். அதுன்னா அரை சாப்பிடுவேங்க, இல்லை கால் சாப்பிடுவேங்க. பிடிக்கிற ஸ்வீட் 3, ஆனால் நான் சாப்பிட்றது ஒரு கிளி. அடிக்கிற என்ன செய்கிற தீர்வு சொல்லுங்க. அதுக்கான தீர்வு நீங்கள் விஐபி, டைமண்டு, பிளாட்டினம், இதில் 3ல் எதையாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்புறம் பாருங்கள் தீர்வு எப்படியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு. நீ ஒரு சாரியில் பெண்ணாக இருக்கிறியா? ரமேஷ் வாங்க என் செல்லமே. சொல்லுங்க. சரி, மெசேஜ் தெரியணும் பண்ணணுமா? பிளாட்டினம் எடுத்துக்கிறேங்கிறீங்களா நீங்கள்? மெசேஜ் தெரிய என்ன பண்ணணும்? பிளாட்டினம் மெசேஜ் தெரியணும். என்ன மெசேஜ் தெளிவாக கேளுங்க. பட்டும் சப்ஸ்கிரைபடா. ஐயோ எல்லாமே தேங்க்யூங்க கிரி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. அதுக்காக எவனாவது பொய்யா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க? கிடையாது. ஐ லவ் யூ செல்லக்குட்டி. மாடையன் பட்டோ அக்கா. ராகவுக்கு ரிப்ளை, எனக்கு ராகவோட கமெண்ட்ஸ் காட்டவே மாட்டேங்குது. மோனி எனக்கும் வந்தாச்சு. யார் சாரி எனக்கு தெரியலை. பணியாரம் என்னன்னு தெரியல. 20 வாங்கிட்டேன், நீங்கள் வாங்க, நல்லா சாப்பிட்லாம். வாங்க. என்ன பணியாரம் தெரியாதா? பணியாரத்தில் நிறையா வகை இருக்குதா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில். லைக்கு கம்மியாக இருக்குது, லைக் போடுங்க எல்லோரும். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவ் இருக்குது. மெம்பர்ஷிப் போடுறேன், ப்ராமிஸாக சப்ஸ்கிரைபரு அப்படி. ரூவன், உங்கள் சிரிப்பு சூப்பராக இருக்கா. தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இப்போ நம்பிட்டேன், போங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நான் போடக்கூடிய ரீல்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்களா, ரெகுலராக பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகே இவங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் செக் பண்ணுறேன். என்னோடய ரீல்ஸுக்கு வாங்க, அதை தொட்டு நான் இப்போ போனேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது நீங்கள் ரீல்ஸில் கமெண்ட்ஸ் போடுவீங்களா, அதில் போய் நான் பார்க்குறேன். அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நீ மாஸ்க் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்க. உன்னோட சொந்த ஊர் எந்த ஊர்? திருவண்ணாமலைக்கு பக்கம். வீட்டில் வெயிட்டிங் போய் சாப்பிட்டு வரேன். சரிங்க மயில் போய் சாப்பிட்டு வாங்க. எந்த வில்லேஜ்? திருவண்ணாமலைன்னு சொன்னால் அடுத்த நோடி எந்த வில்லேஜ்னு வருது?
மெசேஜ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்கய்யா நம்ம ஆளுங்க. ஹாய் செல்லாம், பணியாரம்ன்றது சாப்பிட ஆசை வருது. பணியாரம்னால எல்லாருக்கும் சாப்பிட ஆசை தான், எனக்கும் ஆசை தான். அதுலேயும் பாவு போட்டது ரொம்ப ஆசையாக இருக்கும். பிளாட்டினம் வரை தீர்வு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், டிபிஐ தொடுங்க. ஜாயின் பண்ண தெரியாதவங்க டிபிஐ தொடுங்க, நெக்ஸ்ட்டு ஜாயினை தொடுங்க. 3வது மெம்பர்ஷிப்பு செகண்ட் லெவலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாயினை தொடுங்க. டிபிஐ தொடுங்க, ஜாயினை தொடுங்க, மெம்பர்ஷிப்பில் செகண்ட் லெவலில் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் பிளாட்டினம். இன்னும் அதிகமாக வேணும்னா நீ நல்லா தள்ளி விட்டுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய 6 வரைக்கும் இருக்குது. செம்ம ஸ்பீடு. ஆமாம்மா ராகவ், இவனுங்க ரொம்ப ஸ்பீடு தான். ஆனால் ஒன்று சொல்லவா, இதில் இருக்கிற ஸ்பீடு வேறு எதுலேயாவது காட்ட சொல்லுங்கள். ஒரு அணு கூட அசைய மாட்டானுங்க. பாப்பு, கீர்த்தி, சபரி, ரட்சா எல்லாரும் லைக் போடுங்க. பட்டு நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சென்னை வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னங்க ஏனுங்க ரமேஷ், என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? வினோ, என்ன சொல்றீங்க புரியலையே. ஜெகா எல்லாம் நேட்டிவ்லே இருக்கானுங்கடா. சபரி ஹாய். வினோ தங்கம் சாப்பிட்டியா? இல்லைடா மச்சான், இனிமேல் தான் சாப்பிடணும். யாருமே இன்னும் சாப்பிடல எங்கள் வீட்டில், இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல. இனிமேட்டு தான் செய்யணும், இனிமேட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பை முடிக்கணும். அப்புறம் நம்மளோட செகண்ட் சேனல் CP922 குடைக்குள் மழைக்கு வரணும். அங்கேயும் காமனா. அப்பா என்னால் முடியல. உன்ன உண்மையாக தானே சொன்னேன். உண்மைத்தான் உண்மைத்தான். என்னால் தான் சத்தம் போட்டு படிக்க முடியல. உங்களா சித்ரா சொல்லுங்கள். பட்டு எந்த மெம்பர்ஷிப்பு எடுக்கலாம்னு தெரியல. பட் லெஸ்ட் ஸ்டார்ட் வித் டைமண்ட். சரி ஓகே, இதுவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ரொம்ப அழகாகவும் கிரேஷியஸாகவும் இருக்கீங்க. அப்படியா? ஐயோ என் செல்லம். லிட்டில் மோனி, நீங்கள் சரி, நீங்கள் பாப்பு என்னடா வந்ததுலேருந்து மோனியை மட்டும்தான் கவனிக்கிறாங்க, நம்மளை கவனிக்கிறதே இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கமெண்ட்ஸை நீ படிக்கிறதே இல்லைன்னு சொல்லிடுறது. தலை மச்சா வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் மெம்பர்ஷிப்புக்கு வாங்க. ரொம்ப அழகான லைவ் காத்துக்கிட்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக் டக் டக்குன்னு வாங்க. சீக்கிரம் பட்டோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்ஸு எஸ்ஸா? பார்த்தீங்களா எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள். எனக்கு கோவம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு. ஏங்க என்னோடய கோவத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நான் கோவப்பட்டேன்னா இந்த லைவில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாங்கவே மாட்டாங்க. முன்னெல்லாம் இந்த பொண்ணு கொழு கொழுன்னு அழகாக இருந்துச்சு. பாழா போன காய்ச்சல் வந்தாலும் வந்துச்சு, செல்லம் மெலிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ கூட அழகு தான். அப்படியா? ராதா கிருஷ்ணன், ராதா ஒரு மொபைலில் லைக்கு போட்டாச்சா? அப்போ 2வது கோவம்னா என்ன? ஓ, இன்னும் நம்ம மோனி நான் படுற கோவத்தை பார்த்ததில்ல. என்ன இது? ஒன்றும் இல்லைங்க, அது அது இது சம்பவம் உண்டா? நாங்கள் யாருக்கும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கால் பண்ணல. அதுவும் போல் சம்பவத்தை சொல்கிறதுக்கு அந்த ஆள் வரலை, ஃபங்க்ஷனில் கலந்துக்கல. அந்த ஆள் ஃபங்க்ஷனில் வந்திருந்தால் நடந்த சம்பவங்கள் அங்கே காதுக்கு போய் அவங்க மூலிமா நம்ம காதுக்கு வந்திருக்கோம். சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை அவங்க அங்கே ஃபோன் அடித்து பேசினா அதுக்கப்புறம் அவங்க அங்கே சொல்லி நாளைக்கு ஈவினிங்குக்குள்ளே எங்களுக்கு வரும். ஏன்னா நடந்துக்கிற அளவுக்கு நான் அந்த பக்கம் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி என்னதான் நடந்து கொண்டிருந்தா வாக்கவே இல்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சேன். சாப்பிட்டேன், ஸ்வீட் சாப்பிட்டேன்.
அப்புறம் நம்மளுடைய ஓல்டு பார்ட்டிஸ் கூட மட்டும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அரட்டை கும்மாளம் கேலி கிண்டல். அப்புறம் என்னுடைய ஏஜட் எங்கள் ஈக்குவல் கேர்ள்ஸுக்கிட்ட மட்டும் உட்காந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி அடித்தோம், அரட்டை அடித்தோம், ஒரே கிண்டல். வயசான பார்ட்டிஸை வச்சு நாங்களாம் கிண்டல் பண்ணி ஓட்டுன்னு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் கோபப்பட வேண்டாம், சிரிச்சுட்டே இருங்க, நல்லா இருக்கு. ரூபன் உங்கள் முகத்தை பார்க்க முடியாது பட்டம். டாம் வாங்க டாம். ராமு எப்படி இருக்கீங்க? மோனி ப்ரோ நான் இட்லி சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே பாப்ஸு குட் பேச வேணாம். போதும் விடும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் டபுள் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ ரகு அப்படியா இருக்கு? ஐயோ, ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்எம் மாதிரியா? கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. யுவர் வாய்ஸ் ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ராஜா. ஓகே சூப்பரு. ஏய் என்னடா என்னை ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்க. ஆச்சா எனக்குலாம் வெக்க தான் வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தால் அதே மீறி வர வைக்கிறீங்க. ஃபேன் ரன்னிங்கில் தான் இருக்குது, அதனால தான் அந்த சவுண்டு வருது இல்லை பேக்ரவுண்டில், அது இதுதான். மல்லிகைப்பூ நீங்கள் ஃபஸ்ட்டு நேற்றே கேட்டிருந்தா இன்றைக்கி நான் வாங்கியிருப்பேன். எங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கினா நாங்கள் ஒன்று கடத்தெருவு பக்கம் போயிருக்கணும், நாங்கள் போகலை. நாங்கள் நேராக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக அசந்து சொன்னாரி. நான் இன்னும் சொல்லவா, சேர்லே காலையிலேருந்து உட்காந்து வந்து எனக்கு 2 டிக்கியும் ரொம்பவே வலிக்குது நிஜமா. நான் வீட்டுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு நான் வந்து ரூமில் நின்றேன். என் வீட்டுக்காரர் பார்த்து, ஏய் 2 டிக்கியும் காலை 2 இப்படி சோஃபாவில் உட்காந்து இந்த காலை வச்சு 2 காலையும் தூக்க வச்சு உட்காந்துட்டேன். அப்பா இப்போதான் ஃப்ரீயாக இருக்கு. என்ன பெயின், அசைக்கவே முடியல. இப்படி அவர் அப்படியே பார்த்தாரு. நான் லைவ் பார்த்துட்டு சங்கர் என்ன சங்கர்மா, என்னடா வெக்கமா, என்னடா செல்ல வெக்கம். பொத்தி வளர்த்த எங்க சங்கர் பிள்ளை இப்ப அதுக்கு வெக்கம் விட்டு போகலை. லாங் டிஸ்டன்ஸு ட்ராவலா? அப்படிதான். ஆமாம், ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது, வெறும் 1/2 hour தான். ஆனால் போகிறதுக்கு 1/2 hour. ஆனால் நாங்கள் போகும்போது நிறைய ஆக்சிடெண்ட்டாக பார்த்துக்கிட்டு போனோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பசங்க போனானுங்க. திடீர்னு பார்த்தா அந்த 2 பசங்களை இன்னொருத்தவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு. எனக்கு கையில் பத்திரிக்கை வேறு இதை வச்சுருந்தாங்க. ஐயோ என்னடான்ட்டு. அடுத்து 1 கிலோமீட்டர் தாங்களா ஒரு லேடி பூவெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு தண்ணி தெளிச்சு. அது ஒன்று. இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, ஏறுறாங்க தெரியுமா, ஏறும்போது ஒரு செகண்ட் அந்த இடத்துல நின்றுட்டு இப்படியும் வண்டி வருதான்றத பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மட்டும்தான் ரோட்ல போக நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சொயின்னு இப்படி வரான். டக்குன்னு நாங்களே சடனாக பிரேக் அடிக்கிறோம். ஐயோ இப்படி உள்ளே பூந்துட போகிறோன்னு பார்த்தா அப்படியே வளையிறோம். ஒன்று அந்த மோடு ஏறுறோம் அப்படின்னா அந்த ரோடுலேருந்து இப்படி வரோம், இப்படி ஒரு ரோடு இப்படி நடுவில் வரோம் அப்படின்னா ஒரு செகண்ட் இப்படி நின்று இப்படி பார்க்கணும். இந்த சைடில் எதுவுமே வரலன்னா கொஞ்சம் ஒட்டி வளைக்கணும். என்னமோ ஐயோ ரோட்டில் வரவே பயமாக இருக்குது. அவனுங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறானுங்க. அவன் சைடில் திரும்பி ரெண்டு கிறுக்கி சிரிக்குங்கடா. ரோடு தாண்டா வண்டி இப்படி வருது, இப்படி பார்க்கல, போகிற வண்டியை பார்த்துக்கிட்டே போகிறா கிறுக்கி முண்டை. பின்னாடி வர நாங்கள் எங்களுக்கு பக்குன்னு ஆகுது. அவமாட்டு இப்படி பார்த்துக்கிட்டே போகிறா. ஏன் அடி கிறுக்கி முண்டைங்களா, வண்டி இந்த பக்கம் வருது, வர்ற சைடு தான் பார்க்கணும், போகிற சைடை பார்த்துக்கிட்டே போகிறாளுங்க. இவளுங்களால நமக்கு தொல்லையாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயில் அதிகம், யாரும் கிராஸில் வர வண்டி பார்க்குறதில்ல. வெயிலே இந்த பக்கம் அடிக்கலை. இப்போலாம் சரியான மழை பெய்யுது. இன்னைக்கு ஃபுல்லாக மழை கொளுத்தி எடுத்துச்சு. சரியான மழை இன்னைக்கு, நேற்றெல்லாம். ஓவர் ஸ்பீடு
செல்லக்குட்டி சீக்கிரம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் போகுது. ஹாய் செல்ல, நோட்டிஃபிகேஷன் வரல பட்டோம். புரியுது சாமி மச்சா, கொஞ்சம் ஸ்லோ தான், இன்னைக்கு வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. ஹெல்லோ எந்திரிச்சு நில்ல தனு, வாங்க தனு. ஹாய் செல்ல, நோட்டிஃபிகேஷன் வரல. ஓகே ஓகே. பார்பி, நீங்கள் ஊர்? இப்போ நான் கல்பாக்கத்தில் இருக்கேங்க. ஐ லவ் செல்லக்குட்டி. ஆனால் என்னன்னா இப்போ எங்கள் ஊர் சைடில் மழையே காணும். தூரி இருக்குமா என்னன்னு தெரில, கொஞ்சம் ஈரம் இருந்தது. நான் போன ஊர் சரியான மழைங்க. எல்லாருக்கும் அவசரம். அவசரம்னா அவன் மட்டும் போய் அவனே வாரி கீழே விழுந்தா பரவாயில்லைங்க. செவனேன்னு போயிட்டு கிடக்கிறவனு சேர்ந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அதான் இப்போ வீட்டுக்கிட்ட வரப்போகிறேங்க. சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, ஒரு ஏரியாவுக்கு. அந்த இடத்துல ஒரு பஸ்ஸு ஒன்று வருது. பஸ்ஸு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடியே ஒருத்தவன் போகிறான். நாங்கள் பஸ்ஸுக்கு பக்கத்தில் இப்படியே வரோம். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்தோம். படக்குன்னு அப்படியே உள்ளே புந்து இப்படி போகிறான். எங்களை இடிச்சு விட்டுரு. அவன் டக்குன்னு உள்ளே போகிறோம். இவர் லேசாக பெண்ட் பண்ணாரா, பக்கத்தில் பின்னாடி வர்றவன் அவன் கத்துறான், யோ நின்னா கிறுக்கு நாயன்ட்டு. இல்லைன்னா அவன் எங்களை இடித்து தள்ளியிருப்பான். போயிட்டே மாடு என்ன பண்ணணும், சைடில் வண்டி வருதா அது போக விட்டு இவன் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் இல்லை, இப்படி வந்ததுன்னா வளையிறதுக்கு அவன் எங்கள் சைடு திருப்பி பார்க்கல காய்ஸ். இப்படியே விட்டு அவனு போகிறான். அவனோட பார்வை சைடு பக்கம் பார்க்கவே இல்லை. எப்படி வண்டி மெயின் ரோடு, மெயின் பஸ் ஸ்டாண்டு, ஜனங்க ஃபாஸ்ட்டாக போகும் தெரியும். பின்னாடி நீ போயிட்டு இருந்தானா நீ ஒரு இப்படி வளைக்கும் போது நீ சைடில் இப்படி பார்க்கணும். ஏன்னா பின்னாடி நிறைய அதெல்லாம் பார்க்கறதில்ல. இவங்களாம் யார்தான் லைசன்ஸ் கொடுக்குறான்னு எனக்கே தெரியல. ஓட்டுறான் ஓகே, எட்டை போட்டு லைசன்ஸை வாங்கிடுறான். முதல்ல ரோட்டில் கவனமே இல்லை. சைடில் நீ வளைக்கிற போகிற அப்படின்னாக்கா பின்னாடி வர்ற வண்டியை பார்க்குறதே கிடையாது. பின்னாடி என்ன இவன் மட்டும் தான் வேகமாக போவானா, இவனை விட வேகமாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோப்பா டென்ஷன் ஆகுதுங்க. ரோட்டில் போய் வர்றதுக்குள்ளே பயம். ரோடு வேறு சின்னதாக இருக்கு, அகலம் பத்தலை. ரோட்டில் இவன் சைடில் 10 வண்டி நிறுத்திருக்கான், இவன் சைடில் பாரு ஒரு பஸ் நின்னாலே ரோடே அடைச்சிக்குது. இதில் வேற நிறைய பேர் திடீர்னு உள்ளே போடுதுங்க, அப்படியே குறுக்கில் போடுதுங்க. நிலா, நீ டிஸ்கோ சாந்தி மாதிரி இருக்க. நான் உன்னை பார்த்துட்டேன். நீ சென்னை வந்த மிரண்டு போயிடுவ. பைக் ரைஸு அப்படியா? சென்னை வந்த நான் மட்டும் என்ன ஆந்திராவிலையா இருக்கேன்? நானும் சென்னையில் தாண்டா இருக்கேன். நான் என்னமோ எங்கேயோ என்னது அது என்ன சொல்லுவாங்க, உசிலம்பட்டி காட்டாம்பட்டி அங்கேயும் இங்கேயும் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. நானும் சென்னையில் தான் வச்சா இருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையோட லட்சணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிங்க, லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வண்டியில் உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வெறும் ஈசிஆரில் மட்டும்தான் பயன்படுத்தணும், ரோட்டில் பயன்படுத்தக்கூடாது. மெயின் ரோட் நீங்கள் யாருமே ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம்னா 40 தான் லிமிட்டு. அடுத்தது கடை தெருவில் வண்டி ஓட்டுறோம்னா 20, 25, 30க்குள்ளேயே போகணும். அப்போ தான் விழுந்தாலும் நம்ம டக்குன்னு எழுந்திரிச்சிக்கலாம். இவனுங்க என்ன பண்ணுறான், கடை தெருவில் போயிட்டு 60ல் போகிறான். எனக்கு என்னத்த சொல்கிறது. செல்லாம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹரிதாஸ் ஆக இன்னைக்கு சம்பவம் ஃபங்க்ஷனில் இல்லை, ரோட்டில் டிரைவ் கேர்ஃபுல், ஆல் டைம் டிரைவு, ஸ்லோ ஆல்வேஸ். ஆமாம் பட்டோ, ஆமாம் சரும். கெத்தை காமிச்சு நீங்கள் உழுந்து வாரினத்தான் மிச்சம் அவனுங்க. இது தேவையா இது? முரளி இரவு வணக்கம். வாங்க சிஸ்டர். என்ன சமையல் சிஸ்டர் இன்னைக்கு? இப்பொழுது யாரும் சரியாக வண்டி தெரியவில்லை. ஆமாம் கல்யாண், வண்டி ஓட்டவும் தெரியல. வண்டி ஓட்டுறாங்கப்பா, டிரைவிங் நல்லா பண்ணுறாங்க. சைடில் ஆளுங்க வர்றதை கொஞ்சம் நோட் பண்ணி ஓட்டணும். அதுதான் இப்போ தவறாக இருக்குது. 3-4 ரோடு பகுதி இருக்குன்னா ஒரு ரோட்லேருந்து ஒரு ரோட்டுக்கு வளையிற அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின்னாடி வராங்களா, சைடில் வண்டி வருதா, அதை கொஞ்சம் அது கொஞ்சம் கவனிக்கணும். நடுவில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த லேடிஸுங்க குறுக்கால் அப்படி கிட்ட வரைக்கும் அது மாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் அதை தாண்டி இப்படி வளைக்கிறோம். நடந்து இப்படி போகிறீங்க, ஒரு வண்டிக்கு நகர்ந்துக்கிட்டே போனால் நம்ம கேப் விடுவோம்னு நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரில. அது மாட்டுன்னு வருது, டயர் அது காலில் ஏற்றிடுவோம் போல இருக்குது. ஏன் அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் தாண்டினா என்ன? பொறுமையே கிடையாது. ஐயோ, இந்த ரோடு தாண்டுறதெல்லாம் லேடிஸுங்க ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. முரளி
ட்ரெஸ்ஸு சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தெருவில் தெருவில் எடுத்துக்கோங்க, முட்டு சந்தெல்லாம் வருது. முட்டு சந்தில் அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போனானே, கிட்ட வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க. நம்ம அப்படியே பொறுமையாக வளைச்சிக்கிட்டே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா எங்கள் வண்டி வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு அடிக்கிறான் ஹார்னம். அவன் தெரியுதுல ஆள் இருக்காங்க இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு முட்டு சந்தில் நம்ம வளையும் போது அந்த இடத்துல ஹார்னை அடிச்சுக்கிட்டே போடும். அந்த கொஞ்சம் கூட அந்த விவசாயே இல்லை. கம் டு கேரளா ஹபீபி பஸ் ட்ரைவ் என்னது செம்மையாக இருக்கும். ஓ ஜேகே கேரளாவில்லையா? கை காமிப்பீங்களாமா? கையா? உங்களை பார்த்தாலே தோணுடா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரீசன் வண்டியோட ஸ்பீடை தாங்க குறைக்கணும். கேபில் புக் பண்ணி போகிறோமே 80க்கு மேலே ஸ்பீட் கிடையாதுன்றாங்க. இவ்வளோ தாங்க லிமிட் அப்படின்றாங்க. கேபுக்கு ஓன் யூஸாக இருந்தால் மட்டும்தான் அதிகமாக கொடுக்குறாங்கன்றாங்க. அந்த அளவுக்கு மட்டும்தான் ஸ்பீடு இருக்கணும் வண்டியில். ஸ்பீடு அதுக்கு மேலே ஏற்றவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது எல்லாருக்கும் ஹை ஆகணும். அப்போ தான் இவங்க வாங்கக்கூடாது, வாங்க முடியாமல் இருக்கணும். அது வாங்க முடிகிறதுனால தான் இவங்க ஈஸியாக இஎம்ஐயை போட்டு வாங்குறாங்க. இல்லைனா இஎம்ஐக்கு முன்னாடியே 1 lakh பே பண்ணிட்டு தான் மிச்ச வண்டி காசை நீங்கள் இஎம்ஐ போடணும்னு சொல்லி பாருங்கள், எவனும் அந்த வண்டி எடுக்க மாட்டான். இவனுங்க சேல் பண்ணணுன்றதுக்காக மக்கள் உயிரை பணைய வைக்க வேண்டியதாக இருக்குது ரோட்டில். முதல்ல வருஷத்துக்கு இவ்வளோ வண்டி தான் தயார்ன்ற ரூல்ஸையாவது போடணும். மாதத்துக்கு ஒரு வண்டி நேமை சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு வண்டி ரிலீஸ் ஆகுது. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு ஒரு நேம். அந்த நேம் நமக்கு வாயிலே முதல்ல வர மாட்டேங்குது. நீங்கள் வண்டி ஸ்பீடு 40 கிலோமீட்டரில் தானே ட்ரைவ் பண்ணுறீங்க ஹெல்மெட்டோட? ஆமாங்க, ஹெல்மெட்டு போடுவோம். இங்கே தெருவுக்குள்ளே போகும்போது போட மாட்டோம். கொஞ்சம் லாங்கில் வெளியிலலாம் போகிறோன்னா நாங்கள் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவோம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா, நீ சென்னையில் இருக்கியா? எங்கே இருக்க? சொல்ல மாட்டேனே. சரோ ப்ரோ, லைவ் முடிஞ்ச பின்னாடி தான் உங்கள் கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் போல். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க செல்லக்குட்டிங்களா. அதில் குழம்பு வைப்பீங்களா மதன் சிஸ்டர்? நல்லா இருக்குமா? ஸ்க்ரீன் 2 டச் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேகமாக ஜாயின் பண்ணுங்கள். ஷோ லைவ் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் சாரியை அப்படியா? என்ன பேர் இது? டைட் ஜீன்ஸு டிஷர்ட்டும் உனக்கு வேணுமா பட்டோ? ஜாயின் பண்ணி வாங்க, மெம்பர்ஷிப்பில் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க நிலா, செம்ம கியூட்டா. ராஜ் வாங்க ராஜ். வண்டிக்கு ஸ்பீட் மீட்டர் மாதிரி ரோடுக்கும் ஸ்பீடு அளவு இருக்குது, அதை யாரும் பார்க்கறது இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, ஃபாரின் மாதிரி இருக்கணும். இவ்வளோதான் ஸ்பீடு லிமிட்டுன்னு போகணும். அதே மீறி ஸ்பீடை ஏற்றுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் விழுந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபைனு ஃபஸ்ட்டு டைமே கட்ட முடியாத அளவுக்கு பெருசாக விழணும். அப்படி விழுந்தால் நெக்ஸ்ட் டைம் பயம் வரும், ஆட்டோமேட்டிக் பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னன்னா இப்போ சிக்னலில் நிற்கும் போது சிக்னலை தாண்டிட்டா டக்குன்னு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இதில் நமக்கு ஃபைன் எப்படி விழுந்துரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ரோடுலேயே அந்த மாதிரி கேமரா, அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு சிக்னல் மட்டும் இல்லாமல் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தூரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு எடுத்துட்டாலே ஃபைன் விழுந்துடணும். அந்த மாதிரி இருக்கணும். தெருவுக்குள்ளே தேவையில்லை, மெயின் ரோடுன்னு வந்துட்டாலே 1 கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் ஆட்டோமேட்டிக் ஃபைன் விழுற மாதிரியான அந்த ரூல்ஸ் அங்கே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், ரோடில் ஸ்பீடே இருக்காது.
ஸ்பீடு அப்படியே ஸ்பீடு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிகிறவங்க கட்டிக்குவாங்க, முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே யோசிப்பாங்க. ஒய் மாஸ்கிங் ஹைடிங் யுவர் பியூட்டி, ரீசன் சொல்லணுமா? பொறுமையாக சொல்கிறேன், ஏன்னா அதோட கதை ரொம்ப பெரிய கதை. ஸ்பீட் கேமரா வைக்க சொல்கிறேன். அதே தான், ஸ்பீட் கேமரா, அது பேர் எனக்கு தெரியாது, அது வைக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் விழ விழ பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் எவனுமே தாண்ட மாட்டான் பாருங்க. நிலா, நான் உன் தீவிர சப்ஸ்கிரைபர், எனக்கு அந்த நிலாவுக்காக அந்த கையில் பிடிச்ச பாடு. கணேஷ், இப்போ நான் பாடினேன்னா வியூஸ் ஆல்ரெடி டவுனில் இருக்குது. இப்போ நான் பாட ரொம்ப இதாகிடும். கொஞ்சம் நான் லைவ் முடியும் போது வேணால் இந்த சாங்கை நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? மை ஜாக்கி ராமா சிகரன் ராம பொங்கு, வணக்கம் குட்டிமா. ஃபைன், உங்களுக்கு தான். ஏன் நான் என்ன வேகமாக போனேன்? போடா, நான் பொறுமையாக தான் போவேன். டக்குன்னு காலை ஊனி நின்றுவாங்கி பக்கத்தில் இருக்கிற அசிங்கமாக நினச்சா கூட பரவாயில்ல, பஸ்ஸுக்கார எதிரில் வந்தாலே நான் இந்த ரோட்லேயே நின்றுடுவேன். பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். எதிரில் வரும் பஸ்ஸு பக்கத்தில் அதோட காற்று படும்போது எனக்கு இங்கே ஆரம்பிச்சிரும். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ரிபன் சொல்லுங்கள், வண்டி எப்படி போகட்டும். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன். நான் எப்படி ஜாயின் பண்ணுறது? டிபியை தொடுங்க, ஜாயினை தொடுங்க. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது மெம்பர்ஷிப்பு. எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு செலக்ட் பண்ண அதுக்கான லைவும் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய் நிலா. இமெயில் ஒர்க் இருக்காம். இது காளி நண்டு, காளி நண்டா அப்படின்னா சிஸ்டர் நண்டோட பேர் அது, காளி நண்டா. ஹாய் ஹனி, வாங்க சதீஷ், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கல்பாக்கம் இல்லையா நிலா? கல்பாக்கம் தாங்க. ஏங்க நான் சும்மா இப்போ வந்து தற்சமயத்துக்கு இருக்கிறேன், அவ்வளோதாங்க. நானும் மெயின் சென்னையில் தாங்க இருக்கேன். சும்மா இப்போ வந்து ஒர்க்குக்காக வந்து இருக்கோம், அவ்வளோதான். கீர்த்தி வாசன், நல்லா இருக்கீங்களா? பொட்டு சூப்பரு. லார்டு, லாஸ்ட் இயர் ஓவர் ஸ்பீடுக்கு மட்டும் 23K ஃபைன் கட்டி இருக்கேங்க. ஆஹாஹாஹாஹா, வச்சாண்டா செக்கு ஆப்பு. இப்போ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்லோ பண்ண தோணுமே, அப்படி போட்டதுனால பயம் வருதுல்ல. நேற்று ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காலில் பிரேக் போடுது, ஸ்கூட்டியில் காலில் பிரேக் போடுதா? ஜாயின் பண்ணுறேன், என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணி மட்டும் பாருடா, அப்புறம் பாரு, நீ லைவை பார்த்துட்டு அப்புறம் காமலில் வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்கிற. நிலாமா, நாளைக்கு பார்ப்போம் நிலாமா. சரிங்க டீம், போய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. டுடே கோல் லைவ் இருக்காமா? இருக்குங்க. ஏங்க உங்களை நான் வந்து பக்கத்தில் வந்து மாற்றுங்க. 33 உங்களை தான், 33 65. நீங்கள் உங்கள் ஒரிஜினல் பேராகவே இருந்தாலும் அது என்னால் சத்தம் போட்டு கூப்பிட முடியாதுங்க. பக்கத்தில் எனக்காக இன்ஷியலை வைங்க, அப்போ தான் அதை சொல்லி உங்களை நான் கூப்பிட முடியும். மூர்த்தி, நிஜமாக வா, இப்போ ஜாயின் பண்ண நல்லா இருக்கும், ஜாயின் பண்ணு, சூப்பராக இருக்கும். ஹாய் சிற்பி, ஹவ்வாரியுங்க? ஃபைன்டா. ஜெயக்குமார், சாரி கொஞ்சம் கலட்டு, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அது அவர் சொன்னது வந்து காலில் தேய்ச்சிக்கிட்டே, அந்த மாதிரி நான் தான் யோசிச்சேன், காலில் கிடையாது அப்படின்ட்டு. காலில் தேய்ச்சிக்கிட்டே எப்படி நான் நிறுத்த முடியும்? கால் தேஞ்சு போயிடாதா? பிரேக் பிடிக்காமையா இல்லை அதுக்கு போட தெரியலையா? அது பண்ண முடியாதுங்க, எங்கே கேமரா இருக்குன்னு தெரியாது, எப்படி ஃபைன். உண்மைதான் சங்கர், உண்மைதான். ஃபாரினை பொறுத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? மஸ்கட்டில் இருக்கீங்களா? இரு, நம்ம சரவ கேட்டு பார்ப்போம். அவர் சிங்கப்பூரில் இருக்கார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, இவருக்கு எப்படின்னு கேட்போம். அடுத்தது நம்ம ஃப்ரான்ஸ் பக்கம் போவோம், பாப்ஸ் பக்கம் அடுத்தது போகலாம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருடா, யாருமே இங்கே இல்லை, எல்லாம் ஃபாரினர்.
அது எங்கள் பாப்ஸ் மட்டும் ஃப்ரான்ஸ்லேயே சொந்தமாக வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாரு. ஏன் பாப்ஸு அடுத்தது நம்ம சர்வ பார்த்துக்கிட்டு இருக்கான் வீடு. ரெண்ட்டு ஓவராக இருக்கான், கொடுக்க முடியலன்றான். வீடே வாங்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரே சிரிப்பு தான். ஆமாம், ஒரே அஜல் குஜால் தான். ஆமாம். நாகா சுவிட்சர்லாந்து எப்போ வர்றீங்க? நீங்கள் அங்கே இருக்கீங்களா? நீங்கள் அங்கே இருக்கீங்களா? வந்துடுறேன். ஏங்க அந்த பேரை சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா. என்ன பெரிய ஒரு ஃப்ளோவில் சொன்னாதாங்க உண்டு. வாயில் வரமாட்டேங்குதுங்க. ஏங்க அதுக்கு ஷார்ட் வேர்டாக சொல்ல முடியாதா? சில ஊரெல்லாம் எங்கள் வாயில் வரவே வராதுங்க. நிலா ஒன்று பார்த்தாலே என்னது இவர் அப்படியே ரொம்ப ஒழுங்கான பிள்ளை. ஏற்கனவே கெட்டு போன பிள்ளை தானடா நீனு. என்னமோ என் லைஃபுக்கு வந்தால் தான் இவர் அப்படியே கெட்டு போகிற மாதிரி. மாணிக் பாஷா வாங்க. பாஷா மாணிக் பாஷா ஆஃபீஸில் 20K வரும். ஃபைன் ஆளோட பேலன்ஸ் நம்ம சேலரியில் போயிடும். 3K எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. புரியுது. கவலைப்படாதீங்க, விடுங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. டிரைவரு பார்த்துப்பாரு. எனக்கு டிரைவிங் நகி ஓன்லி பென்ஸ் டிரைவிங். நீங்கள் யார்? நீங்கள் பெரிய ஆளாச்சே. முதல்ல இந்த ஆளை பிடிக்கணும்டா. நம்ம ஃப்ரான்ஸுக்கு போய் இந்த ஆள் எங்கே இருக்காருன்னு சொல்லி முதல்ல இவரை போய் பிடிக்கணும். முதல்ல அழகான தேவதைக்கு வணக்கம். வாங்க சிரஞ்சீவி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் சிப்பி, வேர் ஆர் யூ? நான் எங்கே இருக்க போகிறேன்? ரேண்டமாக உங்கள் பார்க்குறேன். உன்னை என்ன நடக்குது இங்கே? என்ன கண்டென்ட்டு போகுது? நாங்கள் நாட்டு நடப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் சரியாக வண்டியை வாகனங்களை ஒழுங்காக ஓட்ட மாட்டுறாங்க. சரி, வாகனங்களை சரி, வண்டியை யாரும் ஒழுங்காக கண்ணா பின்னா நமக்கு என்னன்னா அவங்க வீட்டு தெருவுக்குள்ளே அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஓட்டுற மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நாட்டு நடப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மக்கள் உரையாடல் கண்ணு கொள்ளுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏய் நடிக்காதடா. இந்த நேம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேனே. கிடையாதா? காலி இல்லை சிஸ்டர். களி நண்டுனா என்ன சிஸ்டர்? ஏதாவது பேர் கல் நண்டு சொல்கிறாங்க. மதன் சந்தி கல்லா? ஏன் சிஸ்டர்? கல் நண்டுனா கொஞ்சம் உள்ள சதப்பத்தான நண்டா, இல்லை சேத்துல மேயிறதா, இல்லை கடல் ரகம் வேறையா? அந்த சிகப்பு ஒயிட் அந்த மாதிரி நண்டு எனக்கு பிடிக்கும் சிஸ்டர். என் வீட்டுக்கார் வாங்கி தர மாட்டார். வருஷத்துக்கு ஒரு முறை நான் போராடி வாங்குறதே எனக்கு போதும்னு ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப ஹீட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டார். எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் கூட அவர் அசமடைக்கு அப்படியே மீன் பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவார். எனக்கு எறானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வற்புறுத்தி நான் வாங்கிடுவேன். எறா ரொம்ப ரேராக இருக்காது. இப்போ வாங்கவே விட மாட்டேங்கிறான். எது எங்கள் பாப்பாவுக்கு ஒத்துக்காது. எறா சாப்பிட்டா கையில் தடுப்பாக வீங்கிடும் கையெல்லாம். ரூபன் ரமேஷ், வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ பேபிமா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க செல்லம். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. என்ன சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். லைவ் ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்வீட்டாக, சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. களி நண்டு ரொம்ப பெருசாக இருக்கும். 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். ஓ, பெரிய நண்டு இப்போ பெருசாக இருக்குமே, அது பேர் களி நண்டா? அது பேரே தெரியாமலே நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். தெரியும் சிஸ்டர். ரெட் கலரில் இருக்கும், பெருசாக இருக்கும், பெரிய நண்டு. அதை நான் உடச்சி போட்டு தான் செய்வேன். அதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது. போவேன், பெருசாக இருக்கும், வாங்கிக்குவேன், அவ்வளோதான். கேஜி வாங்க. கேஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 33 வாங்க. கார்த்திக்கு மதன் சிஸ்டர். எனக்கு பொதுவாக மீன் பேரெல்லாம் எனக்கு தெரியாது சிஸ்டர். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. எந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மீன் சொல்லட்டுமா? வஞ்சரம், ஷீலா,
அப்புறம் ரத்த சுறா, சங்கரா, பாறை மீன், கெடிச்ச மீன், நெத்திலி மீன், நண்டு, எறா. நண்டுக்கெல்லாம் பேர் தெரியாது, எறாவுக்கு பேர் தெரியாது, பொதுவாக எறா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றதெல்லாம் கலர் கலர்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனால் இப்போ நான் சொன்ன மீனில் நாங்கள் வாங்கி சாப்பிட்றது வஞ்சரம், ஷீலா, சங்கரா வாங்க மாட்டேன், கனங்கத்தை வாங்குவேன், பாறை வாங்க மாட்டேன். ஏன்னா அது மண்டை வாலிலே கழிச்சிட போயிடும். நீங்கள் மண்டையை கட் பண்ணிட்டாலும் உடம்புல சைடில் ரெக்கையை கட் பண்ணால் உடம்பு ரவுண்டு தான் ஆகிடும், சதப்பத்தாது. ஷீலா மட்டும்தான் வேஸ்டேஜ் இருக்காது. அதெல்லாம் ஷீலாவை மட்டும் விரும்புகிறது. கிலோ 600, 400, 300 சீசனுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், பாப்ஸு அப்படி இல்லை, ஓடு கனமாக இருக்கும், டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஓ ஓகே ஓகே ஓகே. வஞ்சரம் காஸ்ட்லி. சில டைமும் கம்மியிலேயே விற்கும். கிலோ 700க்கு சொல்லுவாங்க, 800 சொல்லுவாங்க, 900 சொல்லுவாங்க. வஞ்சரத்தில் பொடி மீன் மட்டும் நான் வாங்கவே மாட்டேன், ஏன்னா அதில் டேஸ்ட் இருக்காது, உப்பு சப்பு இல்லாமல். நீங்கள் மசாலா ஏற்றினாலும் ஏறவே ஏறாது. ஆனால் வஞ்சரம் மட்டும் நான் எப்படி வறுப்பேன்னு சொல்கிறேன். மிளகு, பூண்டு, 3 நல்லா அரைச்சிக்குவேன். வஞ்சரத்தை மெல்லிஸாக அவங்கள அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எடுத்து கையெல்லாம் அழகாக அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து அழகாக ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட் வைப்பேன். அதுக்குள்ளே அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மீனில் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒன்று ஓவனில் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் ஓகே, தோசைக்கல்ல வச்சு சாப்பிட்டா சரி. அதை புட்டு நீங்கள் ரசத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது ஐயோ வாய் ஊறுது. நாளைக்கு போய் பார்ப்போம் மீன். நாளைக்கு போய் வஞ்சரம் போய் பார்க்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டோ. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, வாங்க மெம்பர்ஷிப் போகலாம். டைம் ஆகுது, லைவ் முடிச்சிடலாம். இன்னும் கரெக்டாக 9 நிமிஷத்தில் லைவ் முடிய போகுது. சீக்கிரம் வாட்டியார் டியர், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. வஞ்சரம் 900 எங்கே கிடைக்கும்? நான் வாங்கும்போது 2000 சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போய் வாங்குறீங்க? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கடைகளில் நார்மலாக விற்கிறவங்க கிட்ட போய் வாங்குறீங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. போட்டை விட்டு இறங்குது பார்த்தீங்களா, அங்கே போய் வாங்குவோம். சொல்லுங்க. வாவு டிராஃபிக் லாகு, கிச்சன் லாகு, வாவ் செம்ம. என்ன லைவ் இது? எங்கே பாருங்க, எல்லாம் கலந்த லைவு. சரியா? நாக்கில் எச்சு வருதா? ஐயோ செம்மையா இருக்கே. நிலாவின் அற்புத சமையல் நேரலைக்கான தினமும் 10 மணி. எப்படி இருக்க நிலா? சங்கர் என்ன மல்லிகை கடைக்காரரு எப்படி இருக்கீங்க? மீட் பண்ணுவீங்களா? யார? நண்டு, மீன், எறா, அதுக்கெல்லாம் மீட் கண்டிப்பாக உண்டுங்க. நிலா உன் முதல் காதல் பற்றி சொல்ல நிறையா டைம் சொல்லியிருக்கேன். இப்போ லைவ் முடிய போது அதை பற்றி பேசினா ரொம்ப அதிகமாக போகும். அப்போ அதை பற்றி நான் பேசினேன்னா கிண்டல் பண்ணுறாங்க. கேட்டாக்கா இது காதல் கோட்டையில் வர்ற மூவி அப்படின்றாங்க. அதனால நான் என்னோட காதலை இவங்ககிட்ட சொல்லி நான் கொச்சப்படுத்த விரும்பலை. என்னுடைய காதலுக்கெல்லாம் தாஜ்மஹால் என்னடா தாஜ்மஹால், 100 மஹாலையே கட்டலாம். ஏதோ ஒரு படத்துல தானே வரும். காலையில் 6 மணிக்கு சேவல் குக்குரக்கோன்னு கூச்சி என் பொண்டாட்டி கதவை திறந்தா, கையில் வாளி தொடப்போம், தண்ணியை தெளிச்சா, பெருக்கினாலா, கோலம் போட்டா, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு எங்கன்னு வந்து என்னை எழுப்புனா. கண்ணை முழிச்சு பார்த்தேன், டீ. இதய முரளி கதை செருப்பாலடி நாயை உன்னை பிச்சு எடுத்துன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர். ஃபீல் ஸ்மாலு போதும், தாச்சு எல்லாம் வேண்டாமா? இப்போ தான் வந்தேன், நல்லா இருக்கீங்களா? சூப்பர். கடையை மூடிட்டீங்களா? சாப்பிட்டுட்டிங்களா? குளிச்சாச்சா? எழுப்புனா உசுப்புனா. சிஸ்டர் நண்டு கிரேவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நான் நண்டு கிரேவி மட்டும்தான் வச்சுருக்கேன். நண்டு கிரேவி வச்சு ரசம் வச்சுருவேன், சூப்பராக இருக்கும். வெறும் அந்த மசாலா போட்டு பெரட்டி சாப்பிட்ற, லாஸ்ட் நண்டெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் அந்த சோத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்ற சொகம் இருக்கே, சொகம். ஐயோ வாயில் எச்சா வரையுது சிஸ்டர். நண்டுனா உசுறு சிஸ்டர் எனக்கு. இப்போ தாண்டா குமா
குமரி பேபி காமெடி பார்த்துட்டு என் ஞாபகம் வந்துச்சான் அவனுக்கு. அட்டிடா அட்டி உன்னை. ஸ்க்ரீன் இல்லைடா, இன்னைக்கு வந்து இது பிளாட்டினம் லைவ் அவனும் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது, கொடுப்பன இல்லை அவ்வளோதான். எங்கேயே காஞ்சி போன லைவில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டு ஓடி வரட்டும். இன்னைக்கு போய் மற்ற சேனலை ஜாயின் பண்ணி எதையுமே பார்க்காம ஏமாந்து கிடக்கட்டும். அப்போ தான் அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது என் ஞாபகம் எங்களுக்கு வரும். போகட்டும், ஒரு மாதம் ஏமாந்து போகட்டும் மற்ற சேனலை ஜாயின் பண்ணி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். எனக்கு பிடிக்காத ஷியாம் ப்ரோ. பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, அப்புறம் ஒரு நகையில் சிந்தும் நீலா, நாளைக்கே நண்டு செய்கிறேன் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படியா, நிஜமாவா? கூட ரசம் வச்சுருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரம் லைக் போடுங்க செல்லம், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவ் ரொம்ப ஹாட்டான லைவ், ஷோ லைவ் மிஸ் மட்டும் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சொல்லுங்கள் சபரிஷ், ஹாய் அழகு அக்கா, எல்லோரும் லைக் போடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. பாப்ஸு மீட்டு நண்டு கிரேவி சாப்பிட உட்காந்து தட்டு காஞ்சு போயிடும், லேட்டாக ருசிச்சு சாப்பிட்றேன். நானும் அதே மாதிரி தான். எறா கிரேவி வச்சாலும் ரசம் வச்சு அதை அப்படியே மேலே ஊற்றி அதை பிசைஞ்சு சாப்பிட்றது டேஸ்ட் இருக்கே. அதே மாதிரி லாஸ்ட் அந்த சட்டி அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிறது என்னோட கையால் கட்டை விரலால் இப்படி எடுத்து அப்படியே நக்கி நல்லா இருக்குது. எல்லாம் பாத்திரத்தை கழுவுறதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாத்தையும் பாத்திரத்தை மாத்திரம்ல, அப்போ மாற்றும் போது அந்த இதை மட்டும் நல்லாயிருக்கு. என் வீட்டுக்காரர் என்னை வந்து கரெக்டாக பார்ப்பார். எது என்ன மாறினாலும் இந்த புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்குது. கம்முன்னு இருந்தால் நீ கொஞ்சம் சாப்பிட்டு பண்ண, காட்டுறா, ஐயோ எனக்கு பிடிக்காது, காட்டுறா நாக்கில். அவருக்கு யாராலாம் பிடிக்காது, யாரா நண்டெல்லாம் பிடிக்காது. முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன். இப்போ கிடையாது, அது போன வாரம் நடந்த நிகழ்ச்சி. என்ன இப்போ பைக் டாபிக் போயிட்டு இப்போ சாப்பிட்ற டாபிக் வந்துட்டீங்க. நாங்கள்லாம் அப்படிதான்டா, இந்த தெருவில் ஏறினா பக்கத்து தெருவுக்கு பக்கத்து தெருவுலேருந்து மறுபடியும் வந்த தெருவுக்கே வருவோம். முடிஞ்சால் 4 முகன ரோட்டுக்கு கூட போவோம். எங்களோட லைவு டிராஃபிக்கில் ஆரம்பித்து ஈசிஆரில் ஆரம்பித்து கடைசி முட்டு சந்தில் போய் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் உண்மையிலும் ரசித்து சொல்வது அழகு. தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஆர்பி சங்கர். அந்த சாம்பார் வச்சுட்டேன். இவருக்கு நான் என்ன சாம்பார் எடுத்து ஊற்றினேன், காய் அப்படியே கிடக்குது சாப்பிடாம. சரி அப்படியும் நான் மறுநாள் ஆகிப்போச்சு, என்னடா இருந்துச்சு சாப்பிடவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் அள்ளி போட்டேன். நான் நிஜமாக சொல்கிறேன், என் மைண்டுக்குள்ளே எந்த ஒரு நினப்புக்கும் நார்மலாக தான் அள்ளி போட்டேன். அதை எடுத்துனா என்ன ஒன்று எனக்கு புரியலையேன்னாரு. ஒன்றும் இல்லை சாப்பிடு, என்ன எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னாரு. மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பிட்டியா, இந்த இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதே அள்ளி போடு, நானும் கொஞ்சம் சாப்பிட்டு. என்ன நீ முருங்கைக்காய் இப்படி வைக்க மாட்டேன், என்ன முருங்கைக்காய் அள்ளி அள்ளி போடுற அப்படின்னா. நான் உடனே அப்படின்னா, என்னடி என்ன நேற்று நடந்ததை மறந்துட்டியா அப்படின்னாரு. இல்லை நான் என்ன அப்படியா பார்த்துடலாமா, மோதி பார்த்துடலாமான்னாரு. பார்க்கலாம் முதல்ல இது சாப்பிட்டு மூடி. ஸ்க்ரீன் டவுட் இப்படி உங்களை உசுப்பேத்தி நம்ம வேலையை முடிச்சுக்கிறோம். அதான் சரி, நான் கிடப்பேன், என்னை உசுப்பேத்தி எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன். முந்தா நேற்று நைட்டு அவர் தான் கேட்டேன், எல்லா வேலையும் என்னை உசுப்பேத்தியே நீ வேலையை முடிக்கிறடி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்கன்னு சொல்லலாம். எந்த சப்ஸ்கிரைப் தொட்டோ ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, லைவ் முடிய போகுதுடா. தலைனா எந்த தலையடா சொல்கிற? ஆர்பி சங்கர், நானும் இப்படி பண்ணியிருக்கேன் சிஸ்டர். கரெக்டா? அவன் எல்லா கேர்ள்ஸ் வீட்டில் இப்படி தான் போல இருக்கு. ஏன் சிஸ்டர், அது ஒரு தனி
கலையில் நம்மக்கிட்ட மட்டும் அது லேடிஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். தலை உங்கள் ஏன்டா நீ சம்மந்தமே இல்லாமல் தலை பேர் இருக்கிற அவன் கை எங்கடா பட்டுச்சு எங்கடா நின்றுச்சு தலை ஏதோ சம்பவம் பண்ணிட்டியா இன்னும் எனக்கே தெரியாமல் இதை நான் அவர்கிட்ட கேட்குறேன். உன்னை நம்ப முடியாது சர கேட்டுட்டாலும். பூமி வாங்க பூமி, எப்படி இருக்கீங்க? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க செல்லம். உசுப்பேற்றி விட்டு வேலையை முடிக்கிறேன். ஆமாம், பின்ன என்ன பண்ணுறது? ஆமாம் சிஸ்டர், லைவில் இருக்கிறத ஒரு முறை டபுள் டச் பண்ணுங்க ஸ்க்ரீனை. பசிக்குதியா எனக்கு? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஜாயின் பண்ணுங்கள். பிளாட்டினம் லைவ் இருக்குது, ரொம்ப அழகான லைவ், மிஸ் பண்ணாதீங்க யாரும். ரொம்ப ஷோ நல்லா இருக்கும், வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மாஸ்க் எதுக்கு? மாஸ்க் இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா இந்த மாஸ்க்? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். கண்ணன் SPR, தேங்க்யூ கண்ணா. இப்போ கேட்கவா? நீ கால் பண்ணு, நீ கால் பண்ணுறா அப்படியே அட்டன் பண்ணிட்டாலும் நீ அங்கே கால் அடிக்கிறேன்னா ஃபோன் எனக்கு இங்கே கதவு தட்டுவாங்க. ஆனால் சேவிடில் கிடையாது, வேற நம்பர் தான் இருக்குது. நீ கால் பண்ணி மட்டும் பாரு, கால் எடுக்கவே மாட்டாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியலையே, பாதியில் வந்து தவிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயையோ, ஆத்தத்தில் அவசரத்தில் எதை திறந்து எங்கே வந்து விழுந்துன்னு தெரியல. முட்டு சந்தில் வந்து சாக்கடையில் வந்து விழுந்துட்டோமே. ஏன் நிஷு? சூப்பர் சேட்டா, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல பக்கத்தில் டாலர் சிம்பிள் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கனாக்கா சூப்பர் சேட்டுன்னு வரும், அதை தொட்டுங்க. மெம்பர்ஷிப் லைவ் ஸ்பெஷல் இருக்கா? மெம்பர்ஷிப்பு தாங்க இருக்குது, ஜாயின் பண்ணால் தானே. பிளாட்டினம் லைவ் இருக்குது, கம்மியாக ஆக்சஸ் தான் அது, 31 நாள் பார்க்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் லைவ். என்னுடைய காமன் லைவ் நான் 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி இல்லைனா 1 மணி நேரம் போடுவேன். அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்களே சொன்னாலும் சொல்லாட்டி நானே மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணிடுவேன். ஏதோ இன்றைக்கி என்னமோ பொறுமையை கடை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் மெம்பர்ஷிப். நேற்று என்னை பாடாப்படுத்தி எடுத்துனீங்களே ஆண்டவா, அது சிற்பி 922 ஆன் பண்ணிட்டாலே எப்போ மெம்பர்ஷிப் வரீங்க, எப்போ மெம்பர்ஷிப் முடியல என்னால். அக்கா சபரி எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்? உண்மையிலே தான் இவனை பிளாக் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிலவின் நிலா சூப்பர். சில்வர் லைவ் ஸ்பெஷல் இல்லையா? இருக்குங்க, நீங்கள் தான் ஜாயினே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன இருக்கா இந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல். நீ முதல்ல ஜாயின் பண்ண, முதல்ல உனக்கு என்ன ஆக்சஸ் வேணும் அதை ஜாயின் பண்ணு. டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, அது எப்படி ஸ்பெஷல் இல்லாமல் இருக்கும்? எப்படியா என்னோட லைவ் டெய்லி பார்க்குறவங்க தானே நீங்கள், உங்களுக்கு தெரியாதா? மெம்பர்ஷிப்பு டெய்லியுமே ஸ்பெஷல் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணால் தானே இந்த ஆக்சஸ் இருக்கா இந்த ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டே என்னை நோ அடிக்கிறீங்களே தவிர, அதுக்கு நீங்கள் கேட்காமலே இருக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு உண்மையாக இருக்கிறவன் ஜாயின் பண்ணிவிடுவான், கேட்க போகிறது தெரியாது. சொல்லுங்கள் மாடர்ன் வாடா. அமாவாசை அன்று நிலா தரிசனம் செம்ம சூப்பர். இன்னைக்கு தான் அமாவாசையா? ஆமாம், நேற்று ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்தது ரோடுங்கள்லாம். அப்போ சொன்னார் எங்கள் வீட்டுக்கார, நாளைக்கு அமாவாசை தான், இன்றைக்கி ஒரு கும்பல் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஒய் வியாரிங் மாஸ்க் தெரியல எனக்கு. ஜெயபாலன், நிலாவின் நிலா செம்மையாக இருக்குது. திருப்பதி நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? KR நேம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்லுங்க திருப்பதி. சிவா, நான் ஒரு கவிதை சொல்லவா? கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் அல்லவா, இரண்டுமே ஒன்றுதான். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் ரொம்ப ஹாட்டான லைவு, வேகமாக ஜாயின் பண்ணுங்கள். ஷோவில் இப்போ ஆசைனா உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்களை ரசித்து கொண்டு இருக்கிறேன். ஜெயபிரகாஷ்,
தேங்க்யூ ஜெயபிரகாஷ், தேங்க்யூ செல்லம். வைரமுத்து, வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ தேங்க்யூ. முருகா, வாங்க முருகா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஈதி, வாங்க ஈதி, நல்லா இருக்கீங்களா? முகம் பார்த்தனாலும் முடியாமல் போனீங்களா? ஆமாம் சார், ப்ரோ சாப்பிட்டீங்களா? காய்ஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க மேம். என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிடல, மெம்பர்ஷிப் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். எலி சத்தம் வருதா? எலி வந்து இதுதாங்க எலி சத்தம் நான் கொடுத்தது. இது கூட சத்தம் இல்லாமல் எப்படி முத்தம் கொடுக்க முடியும்? சத்தமே இல்லைன்னா அவ்வளோதான். எப்போ மாஸ்க் கலட்டுற வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக. ஏழுமலை யூடியூப்பை விட்டு வைக்கலையான்னு கேட்குறியா? நான் இன்ன வரைக்கும் சேனல் வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒட்டுமொத்த ஃபேக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி தான் யூடியூப்பில் என்னை நீ பார்க்குற போல இருக்குது. யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். என்னதை எடுத்து எவன்போ எங்கேயோ போட்டான்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீ அங்கே போய் கேளு, ஏமா நீ யூடியூப் லைவில் இருந்த இங்கே எப்படின்னு கேளு. அப்படியாவது மற்றவங்களுக்கு தெரியட்டும், ஓ இந்த பிள்ளை யூடியூப்பில் தான் இருக்குது போல இருக்குன்னு அப்படியாவது தெரியட்டும் மற்றவங்களுக்கு, ஏமாறுறவங்களுக்கு. ஓகேவா? நீ கண்ட இடத்துல பார்த்துட்டு வந்து யூடியூப்பை விட்டுனா எனக்கு தெரிஞ்சது யூடியூப் மட்டும்தான். நீ கண்ட இடத்துல போட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன பார்க்க ஆசையா? நடராஜா வாங்க, எப்படி இருக்கீங்க? பர்பஸ் ஆஃப் திஸ் லைவா? என்டர்டைன்மெண்ட் லார்டு என்டர்டைன்மெண்ட் சேனல். சிப்பி 92 கிரீன் வேஸ், சிப்பி 922 குடைக்கல் மழை. நாட்டு கட்டையாக இருக்கீங்க. நிலா, உனக்கு எந்த நடிகை பிடிக்கும்? எனக்கு வந்து சோபனா ரொம்ப பிடிக்கும். சோபனா, குஷ்பு, ரூபினி, மாதவி, இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட். ஆமாம் நிலா, இன்னைக்கு 2 அடித்தேன். அப்படியா? தேங்க்யூ நிஷம்மா, தேங்க்யூ. சிங் ஏ சாங்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் சொன்ன மாதிரி சமையல் பண்ணி தந்துடு, பார்சல் பண்ணி கொடுத்துரு. கண்டிப்பாக. சாங் தானே, பாடிடலாம் கண்டிப்பாக. உங்கள் ஏஜா சொல்ல முடியுமா? என்ன, நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். 33 என்னோடய ஏஜ். கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆல்ரெடி பெரிய பிள்ளை ஸ்கூல் போயிட்டுருக்கு, செகண்ட் பிள்ளை இப்போ தான் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கு. ஆனந்த்ராஜ் மறந்துட்டியே? யார் அது ஆனந்த்ராஜ்? வில்லன். அவங்க கேட்டது ஹீரோயின்ஸ் தானே கேட்டாங்க. இவர் வில்லன். வில்லனில் கேட்டு பாருங்கள் கைஸ், யாரை பிடிக்கும்? மன்சூர் அலியை ரொம்ப பிடிக்கும், ஆனந்த்ராஜை ரொம்ப பிடிக்கும். வில்லனில் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சின்ன இந்த படத்தில் இது அது ஐயோ அந்த படம் பேர் வாயில வர மாட்டேங்குது. அதுனா பிரபு ஜோடி வந்து ரோஜா நடிச்சிருப்பாங்கள்ல, அந்த படம் பேர் டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. இருங்க, நான் ஸ்டோரி சொன்னால் உங்களுக்கு புரியும். மிஸ்டர் சலீம், சேலம் தானே? இது சேலம்னு படிக்கிறதா இல்லை சலீம்னு படிக்கிறதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. சலீம்னா SALEEM வரணும், சேலம்னா SELAM வரணும். எனக்கு ஒன்றுமே புரியலையே பட்டோ. வில்லன் தான் செம்ம. வில்லன் தான் மாஸ். நான் வில்லனை பார்த்தா மட்டும்தான் நான் படத்துக்கே போவேன். ஆனந்த்ராஜ் உன் பிரதர் போல தான். ஏன் ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. வில்லன் கெட்டப் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஹீரோ வந்து ஈஸி, எல்லாரும் நடிச்சிடலாம். வில்லனுக்கு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வில்லனாக நடிக்கிறவன் திடீர்னு ரொமான்ஸ், வில்லன் அந்த கேரக்டர்லாம் சரியான வில்லன், அவனுக்கு அதுக்குள்ளே லவ் ஸ்டோரி நுழைச்சி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹீரோவே பார்க்கவே பிடிக்காது. பிரகாஷ் ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் செல்லோ, என்னடா செல்லோ, கண் அழகாக இருக்குது. தேங்க்ஸ் முரளி. நீங்கள் 33ல் 23 அது சரி.
நிலா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ப முடியல. ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் விழுது. பனி விழும் மலர்வனம் முன் பார்வை ஓரும். இந்த சாங் எனக்கு தெரியும். ஒன்றும் முடியல மேடம். என்ன முடியல? ஆமாம் நிலா, கட்டதுரை தான் எனக்கு பிடிக்கும். சேலம். கரெக்டு. அப்படியா? ஓகே ஓகே பாப்ஸு, ஓகே பாப்ஸு. மித் யாரோ நினைக்கிறாரு. ஒரே ஏறுது. செல்லக்குட்டிங்களா, யாராக இருந்தாலும் நினைக்கிறதோட வச்சுக்கோங்க. திட்டாதீங்க. பேசிக்கிட்டு இருக்கேன், சடனாக நாக்கு கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாக்குலேருந்து ரத்தம் வருங்க, அப்புறம் பேச முடியாமல் போகும். கட்டம் துறைக்கு கட்டம் சரியில்லை. நான் தான் நிற்கிறேன். நீங்களா? ஷோ யுவர் ஃபேஸ். போய் வாட்டர் கொடுங்க. இருக்குது, வாட்டர் இருக்குது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஜாயின் பண்ணுங்கள் காய்ஸ். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பிளாட்டினம் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. வந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் போட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் திட்ட மாட்டாரான்னு கேட்குறீங்களா? திட்டுறதுக்கு என்னங்க பண்ணிட்டோம்? திட்டுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே நடக்கிறேன். சும்மா பேசிட்டு தானங்க இருக்கும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப புரிதல் உள்ள ஆள். ஆண்கள் போல ரொம்ப கோபக்காரர்லாம் கிடையாது. கோபக்காரன் தான் இவனும். அந்த கோபத்தை அடக்கிற டெக்னிக் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சூப்பர் சாட்னா என்ன? உங்களுடைய அன்பு, அது ஒரு சப்போர்ட். நீங்கள் ஷோ லைவ் பார்க்கணுன்னா ஜாயின் பண்ணணும். உங்கள் போடுறது ஃப்ரீ, சப்ஸ்கிரைப் பண்ணுறது டியூட்டி. அங்கே என்னம்மா சத்தம்? பேசிக்கிட்டே இருக்கேன் மாமா. நிலா என்ன? தண்ணிடா, சாதாரண தண்ணி தாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா யாராவது? மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். லைவ் முடிய போதுப்பா. இதுக்கு மேலே முடியாது. ஒரே சேனலில் லேட் ஆகுது. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேகமாக ஜாயின் பண்ணுங்கள். பிளாட்டினம் லைவுக்கு போகணும். இப்போ என்னோடய ஃபேன்ஸே கம்முன்னு இருந்தாலும் எனக்கு அவசரம். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிலாவின் பிடியில் நம்ம சகலையா? அப்படியா முரளி? வேற ஒருத்தம் பொண்டாட்டின்னு அர்த்தமா? சொன்னது யாரு? ஏங்க அவங்க வந்து மல்லிகைன்னு போட்டிருக்காங்க. வேற ஒரு தோட்டத்து மல்லிகையே, அதான் அது அர்த்தம். நீங்கள் என்ன வேற ஒருத்தனோட பொண்டாட்டிங்கிறீங்க? எனக்கு வில்லன் இந்த ஒயிட்டி தானா? நிஷு, உனக்கு மட்டும் இல்லை, இப்போ தலைக்கு இந்த ஒயிட்டி தான் வில்லனாக இருக்குது. 2 கமெண்ட்ஸை சேர்த்து படிக்கிறேன். அப்படியா? வாங்க சாமி மச்சான். மச்சான் மச்சான் அந்த நாள் முதலாம் யாரையும் நான் பார்த்ததில்லை மாமா. நான் உங்களை தான் ஆசைப்பட வந்திருக்கேன், வேணும்னு சொல்லி குட்டியே. இப்போ சொல்லுவோம், நான் எங்கடா வேணும்னு சொன்னேன், இப்போவும் நான் ரெடி தான். ஏன் சாமி, உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டம்தான், கடினமான வேலைகள் தான். ரொம்ப உழைக்கணும், ரொம்ப உழைக்கிறேங்க. எப்போ ஷானு மகான் வாங்க மகான். ஷிஜு ஐயோ இவ இன்னும் 3.5 வருஷத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. நீ இப்போ வந்ததை மட்டும் சொல்கிறா. நிலா காய்கிறது, நேரம் நல்ல நேரம். சீக்கிரம் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் சொல்லுங்கள். சிவா சிவாய செந்தில் சிவாய.
மாற்றான் தோட்டத்து மல்லிகை அடுத்தவன் எப்படி அடுத்தவன் மனைவின்னு வரும்? பைத்தியம். மல்லிகைனா பூ பைத்தியம். நமது தோட்டத்தில் இருக்கும் மல்லிகைப்பூ வாசம் இருப்பது போல் வேறொரு தோட்டத்து மல்லிகைப்பூ வாசம் இருக்கும் என்பது அர்த்தம் அண்ணி. சூப்பருங்க, சூப்பர் வாசு. நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்வீங்க பாருங்க. இவனுங்களோட நினைப்பு எப்போ பாரு அடுத்தவன் பொண்டாட்டி மேலே தாண்டா ஒரு கண்ணாவே இருக்கானுங்க. சுந்தர் சுந்தர் பாண்டி நல்லா இருக்கீங்களா? கரண், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தாங்கள் சொல்வது என்ன? என்ன கருத்து அதில் இருக்கிறது? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சரவணா, சிவா, நான் எப்பவுமே ரெடி தான். நான் சொல்லலை, நான் எப்பவுமே ரெடி தான். உனக்காக தான் இந்த சாமி வச்சா, உனக்காக மட்டும்தான். வாங்க வாங்க வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க டியர். பிளாட்டினம் லைவுக்கு போகலாம். சரி, நம்ம சேனலில் இருக்கிறவங்க வேறு எங்கேயாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஏமாந்தவங்க யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. உள்ளே நையா, கையை தூக்குங்க எல்லாரும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ, இவனுங்க கண்ணு வேறு எங்கேயோ போகுதே, கீழே இறக்கு. நீங்கள் எந்த ஊர்? எதுவும் டைப் பண்ணுறது இல்லையா? பரவாயில்ல, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் போதும். ரிப்ளேஸ் சொல்லுங்கள். பிளாட்டினம் பட் வெரி ஹாட் அண்ட் ஷோ லைக் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்.